வணக்கம். இனி நோ டென்ஷன். சென்னை ஒன் செயலியை அறிமுகம் செய்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ சென்னை ஒன் செயலினா என்ன, எதனால் மக்களுக்கு நோ டென்ஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாகும் போது அதன் போக்குவரத்து நெரிசல்கள் உலக அளவில் பேசப்படும் ஒரு சவாலாக திகழ்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கால நதிகளும் பஸ் நிலையங்களும் ரயில் ஸ்டேஷன்களும் நிறைந்த இந்த நகரத்தில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கின்றனர். ஆனால் இன்று வரை இவர்கள் தனித்தனி ஆப்கள் அல்லது டிக்கெட்களை பயன்படுத்தி சோர்வடைந்து கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு ஒரு தீர்வாக தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பில் உருவான சென்னை ஒன்று என்ற செயலியை இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆப் என்பதில் பெருமையடைகிறது. இது வெறும் ஒரு டிக்கெட் புக் செய்யும் கருவி மட்டுமல்ல, சென்னையின் போக்குவரத்து அமைப்பை முழுமையாக மாற்றும் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவும் சொல்றாங்க. சென்னை ஒன்று செயலியின் பயணம் 2025 ஜூன் மாதத்தில் தொடங்கிய சோதனை இயக்கத்துடன் ஆரம்பமானது. முதலில் அண்ணா ரைடு என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த ஆப் சோதனை கட்டத்தில் வெற்றிகரமாக செயல்பட்டது. தற்போது சென்னை ஒன், அதாவது தமிழில் சொல்ல போனால் சென்னை ஒன்று என்று மறுபெயரிட்டு நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் அதாவது CUMTA இரண்டாவது அமைப்பு கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். இது மக்களுக்கு பெரும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செயலி மக்களும் பொருட்களும் தடையின்றி பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே QR கோட் மூலம் அனைத்து போக்குவரத்து மோட்களையும் இணைக்கும் ஒரு தொழில்நுட்பம் இந்த செயலியின் மையமாக உள்ளது. முன்னதாக பேருந்துகளுக்கான டிக்கெட்டை பிரத்யேகமாக வாங்க வேண்டும். சென்னை மெட்ரோ ரயிலுக்கு வேற ஒரு ஆப் தேவை இல்லையா? மேலும் சபர்பன் ரயில்களுக்கு ரயில்வேயின் UTS பயன்படுத்த வேண்டும். கடைசி மெயில் ஆப்புக்கு ஆட்டோ அல்லது கேப் அக்ரிகேட்டர்ஸ்கள் தனியாக தேட வேண்டும். ஆனால் சென்னை ஒன்று இவற்றை அனைத்தையும் ஒரே இடத்தில் ஒன்றிணைக்கிறது. பயணி செயலில் தனது பயண இலக்கை தேர்ந்தெடுத்து பேருந்து, மெட்ரோ, புறநகர் ரயில், நம்ம யாத்திரி ஆட்டோகள் அல்லது கேப் சேவைகளில் ஒன்றான ஏதாவது ஒன்றை தேர்வு செஞ்சுக்கலாம். QR கோடு உருவாக்கப்பட்டவுடன் பார்த்தீங்கன்னா அது அனைத்து மோட்களையும் செல்லுபடியாகும். இது ஆண்ட்ராய்டு மற்றும் iOS தளங்களில் கிடைக்கிறது. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் இயங்குவதால் சென்னையின் பன்முகத்தன்மையான மக்களுக்கு இது ஏற்றதாக இருக்கு. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அனைத்து வகையான பொது போக்குவரத்துகளையும் ஒன்றிணைக்கும் ஒரு புதிய முயற்சி என்று சொல்லப்படுது. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாகும் போது அதன் போக்குவரத்து நெரிசல் உலக அளவில் பேசப்படும் ஒரு சவாலாக திகழ்கிறது. கால நதிகளும் பஸ் நிலையங்களும் ரயில் ஸ்டேஷன்களும் நிறைந்த இந்த நகரத்தில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கின்றனர். ஆனால் இன்று வரை இவர்கள் தனித்தனி ஆப்கள் மற்றும் டிக்கெட்டுகளை பயன்படுத்தி சோர்வடைந்து கொண்டிருந்தனர். இதற்கு ஒரு தீர்வாக தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பில் உருவான சென்னை ஒன் என்ற செயலி இந்தியாவில் ஒரு ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆப் என்பதில் பெருமை அடைகிறது. இது வெறும் டிக்கெட் புக் செய்யும் கருவி மட்டுமல்ல, ஒரே ஆப்பில் நம்ம எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் போக போகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அங்கே நம்ம என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஒரே ஆப்பில் நம்மளால் செஞ்சுக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆப் தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னை ஒன் ஆப் மக்களுடைய ரொம்ப ஒரு எளிதான பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஓகே, நன்றி.